ஒரு நாள் நான் அலுவலகத்தில இருந்தப்போ, ஒருத்தர் என்ன தேடி வந்தாரு. அவர் ஏற்கனவே அலுவலக வாயில எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் வீட்ல நெறைய பிரச்சனைகள் உண்டு. அப்போ ஏதோ சில விஷயங்கள அவர் பேசிக்கிட்டே இருந்தாரு. அவர் வந்தது லஞ்ச் டைம். அவர் பார்க்க ரொம்ப டயர்டா இருந்தாரு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு அது உண்மைன்னு தோணல. ஆகையினால அவருக்கு நான் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணினேன். உட்காந்து என் ரூம்லயே சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு, சரி இப்ப சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்டின்னேன். உடனே அவர் சொன்னாரு, இல்லம்மா நான் வீட்டுக்கு போறேன். தேவைன்னா உங்ககிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு பேசினாரு. "அம்மா நான் 2 நாளா சாப்பிடாம அன்னைக்கு நான் சுத்திட்டு இருந்தேன். உங்க வீட்டுக்கு ரூமுக்கு வந்தப்போ எனக்கு அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. என் குடும்பத்த என்னால சமாளிக்கவே முடியல. அவ்வளோ வருத்தமா, வேதனையா இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். ஆனா நீங்க எனக்கு சாப்பாடு வாங்கி குடுத்தீங்க. நான் சாப்பிட்டு முடிஞ்சதும் எனக்கு ஏதோ புதுசா ஒரு தெம்பு வந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சேன். சரி இன்னொரு தடவ வீட்ல இருக்கவங்க கிட்ட பேசி பார்ப்போமே! இன்னொரு தடவ நாம அவங்ககிட்ட பேசி முயற்சி பண்ணி பார்ப்போமே! ஒருவேள பிரச்சனைகள் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ரொம்ப நிதானமா நான் போய் அவங்ககிட்ட பேசினேன். 2 நாளா சாப்பிடாம சண்டை போட்டுக்கிட்டே அவங்க கிட்ட இருந்தப்ப, நான் பேசின எதையுமே அவங்க கேட்கல. நான் வயிறு நெறஞ்சு நிதானம் ஆனப்போ, என்னோட வார்த்தைகளும் பக்குவமா வந்தது. அதனால நான் அவங்க கிட்ட பேச முடிஞ்சது. அவங்கள கன்வின்ஸ் பண்ண வைக்க முடிஞ்சது என்னால, அப்படின்னு அவர் சொன்னாரு. பல நேரங்கள்ல அ அதாவது கோவம் வந்துருச்சு அப்படின்னதும் நெறைய பேர் வந்து உடனே சாப்பிட மாட்டாங்க. அது எப்படி அவங்க சாப்பாட்ல அத காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. கோபம் இல்லது வருத்தம் எதுவா இருந்தாலும், அத சரி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மனசும், உடம்பும் பலமா இருக்கணும். தேவையான சக்தியோட இருந்தா மட்டும் தான் நம்மளால நிதானமா யோசிக்க முடியும். ஆகையினால பட்டினி போட்டு உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. பட்டினி இருந்து உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா, பட்டினி ஆனதுமே நீங்க வந்து வீக் ஆயிடுவீங்க. உங்களால நிதானமா யோசிக்க முடியாது. நீங்க பட்னியா இருக்கிறீங்க, என்ன காரணத்தால அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள எரிச்சலா இருந்துகிட்டே இருக்கும். நல்லா சாப்பிடுங்க. நிதானமா யோசிங்க. தேவையான ரெஸ்ட் எடுங்க. திரும்ப அதே விஷயத்த யோசிச்சு பாருங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அல்லது என்ன பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனைகளும் தீர்க்க முடியாதது இல்லை. அதுக்கான வழிவகைகள் நமக்கு தெரியாம இருக்கலாம். அவ்வளதான். அந்த வழியை தான் நாம கண்டுபிடிக்கணும்.